ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். காயத்ரியிடம் அனைத்து வேலைகளையும் சொல்லிவிட்டு வந்த பிரகாஷும் அனுவும், என்ன பிரகாஷ், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க தானே என்று அனு கேட்கவும், ஆமா அனு, அவங்க ஒர்க் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் காயத்ரி இந்த ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டானா அவங்க ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு நல்ல டேலண்டான பசங்க நம்ம எப்படியும் ரெடி பண்ணணும் என்று பிரகாஷ் சொல்லவும், ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க, அதுக்கு பதிலாக தான் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள சூப்பரா வேலை செய்வாங்க. அவங்களுடைய டேலண்ட்டை பார்த்து தானே நானே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தேன். இப்ப ஜாப்லையும் வச்சிருக்கேன். அவங்க காயத்ரியை விட 100% நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று அனு சொல்லவும், நீ சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அனு என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்றவுடன் ரெஃப்ரெஷ் ஆகி ஹாலில் வந்து அமரவும் அனுவிடம் பிரகாஷ், அனு, கார்த்திகை நான் மண்டபம் பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்கேன். இப்ப நானும் அங்க போயிட்டு மண்டபம் பார்த்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மற்ற வேலை சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம் என்று சொல்லவும், அப்படிங்களா, சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்து வைக்கிறேன், நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறமா ஓகே பண்ணுங்க என்று அனு சொல்லவும், சரி அனு, நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பணும், நீ லக்கேஜ் எடுத்து வைக்கிறியா என்று பிரகாஷ் கேட்கவும், சரிங்க, உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து வைக்கிறேன், அப்புறமா வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க என்று அனு சொல்லவும், சரி அனு, நம்ம 3 நாள் தான், 3 நாளைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ, ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் இருந்தா போதும்னு தோணுது, கையில ஒரு பேக் வச்சுக்கலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், சரிங்க, நானும் அதே மாதிரி பண்ணிறேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பிரகாஷ் சொன்னது போல அவளுடைய லக்கேஜை எடுத்து அந்த சூட்கேஸில் வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு போன் வந்தது. அது யார் என்று பார்க்கும்போது சுந்தரேசன் தான் அவளுக்கு போன் செய்திருந்தாள். அப்பொழுது அந்த போனை எடுத்து, மாமா, சொல்லுங்க மாமா என்று அனு கேட்கவும், அனுமா, என்ன பண்ணிட்டு இருக்கமா, நல்லா இருக்கியா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மாமா திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? இப்பதான் பிரகாஷ் கார்த்திக் ஏதோ மண்டபம் பார்க்க கூப்பிடான்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்று சொல்லவும், ஆமா, கார்த்திக்கும் இப்பதான் சொல்லிட்டு கிளம்புனான், மாப்பிள்ள கார்த்திகோட கல்யாணத்துல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்காரு என்று சுந்தரேசன் சொல்லவும், எப்படி மாமா இல்லாம இருப்பாரு, நம்ம விட கல்யாணம் ஆச்சு, அவர் இன்வால்மெண்ட் இருந்துதானே ஆகணும் என்று அனு சொன்னாள். சரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன். ஆமா, நீங்க ஏதோ மணாலி போறீங்கன்னு கார்த்திக் சொன்னா என்று சொல்லவும், ஆமா, ஒரு 3 நாள் ட்ரிப்பு போயிட்டு நாங்க சீக்கிரமா வந்துருவோம் என்று சொல்லவும், சரிம்மா, போறதெல்லாம் சரி, பார்த்து பத்திரமா போங்க என்று சுந்தரேசன் சொல்லவும், ஆமா, நீங்க எப்படிம்மா போறீங்க என்று கேட்கவும், இல்ல மாமா, நாங்க ஃப்ளைட்ல தான் மாமா போறோம் என்று அனு சொல்லவும், அப்படியாம்மா, சரி, அப்ப நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நீ நாளைக்கு கிளம்பையில எனக்கு கால் பண்ணு என்று சுந்தரேசன் சொல்லவும், சரி மாமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன், அத்தை எப்படி இருக்காங்க, அத்தை கிட்டையும் சொல்லிருங்க என்று சொன்னாள். சரிம்மா, நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் போனை வைத்தார். இங்கு காயத்ரி அலமேலிடம், இவர்கள் இருவரும் ஹனிமூன் செல்கிறார்கள் என்று சொல்லலாமா வேணாமா என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று அவளுக்கே புரியாமல் இருந்தது. வேண்டாம், இந்த விஷயத்தை நம்ம அலமேல் மேம் கிட்ட சொல்ல வேணாம், நான் ஒரு கட்டத்துல அவரை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், இப்ப அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு, அவரு சந்தோஷமா இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைக்கிறதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய காதலை நான் எப்ப சந்தோஷ் கிட்ட சொல்லி நான் அவரை திருமணம் பண்ணணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் அலமேல் மேம் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாங்க, அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவங்க 2 பேரும் ஹாப்பியா ஹனிமூன் போயிட்டு வரட்டும் என்று ஏதோ நல்லவள் போல் அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். உடனே பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை,
நம்ம சந்தோஷ் கிட்ட எப்ப காதலை வெளிப்படுத்துறது? அவர் வேற நம்மள பர்சனல் செக்ரட்டரியா வேற அவர் ஆபீஸ்ல தான் இருக்க போறேன். அப்படி இருக்கும்போது எங்க 2 பேருக்குமே நிறைய டைம் கிடைக்கும், நிறைய பேசுவதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும்னா. ஆனா அவர் என்னை லவ் பண்ற மோட்டிவேட்ல என்கிட்ட பேசுவாரா? இல்ல நான் அவர்கிட்ட பேச முடியுமா? என்னுடைய காதலை எப்ப அவர்கிட்ட சொல்றது? அப்படி என்று அவள் யோசித்த வண்ணமே இருந்தாள். இவள் இங்கு இப்படி யோசனை செய்து கொண்டிருக்க அங்கு அலமேலு சந்தோஷிடம், சந்தோஷ், நீ இன்னும் கொஞ்ச நாள்ல பிசினஸ் பண்ண போற, ஒரு பிசினஸ் மேனாக போற. அந்த பிரகாஷ் மாதிரி யாரும் இல்லாத வீட்டு பொண்ணா எல்லாம் பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்டா. உனக்கு நல்ல கோடீஸ்வர பொண்ணா பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று அலமேலு சொல்லவும் உடனே சந்தோஷ், அம்மா, இன்னும் நான் ஆபீஸ் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளாட்டி நீங்க என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. அதெல்லாம் நம்ம பொறுமையா அப்புறமா பார்த்துக்கலாம், இப்ப நம்ம நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் என்று சந்தோஷ் சொல்லவும், என்னடா என்ன நடக்க வேண்டிய காரியம்? அதெல்லாம் இல்ல, ஏண்டா நீ வேற யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கியா என்று அலமேலு கேட்கவும், லவ்வா? அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா, நீங்க இப்ப என்னுடைய கல்யாணத்துக்கு அவசரப்பட வேண்டாம் என்றுதான் சொல்றேன். ஏன்னா இன்னும் நான் பிசினஸ்ல நிறைய சாதிக்கணும், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளாட்டி நீங்க கல்யாணம்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் தங்கச்சி வரட்டும், அவளுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அப்புறமா ஏன் கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்று சந்தோஷ் சொல்லவும், நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துலதான் மாப்பிள்ள பார்க்கணும். எங்கடா நான் போய் பார்க்கறது? நம்ம சொந்தக்காரங்க இடத்துல நம்மளுக்கு ஏத்த மாதிரி எந்த மாப்பிள்ளையும் இல்லை, அவங்களுக்கு நான் எங்க போய் மாப்பிள்ளைய பார்க்கறதுன்னு தெரியல. சரி, நான் எதுக்கும் தரகர்கிட்ட சொல்லி வைக்கிறேன், அவர் ஒரு நல்ல இடமா கொண்டு வந்து தருவார் என்று அலமேலு சொல்லவும், அதை பண்ணுங்கம்மா, அப்புறமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு இருந்தேம்மா. ஏம்மா நம்ம சைடு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க? அதான் அப்பாவோட தங்கச்சி அவங்க பையன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாச்சும் ஒருத்தவங்கள நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே என்று சொல்லவும், என்னடா சொல்ற? நம்ம ஸ்டேட்டஸ் எங்க, அவங்க ஸ்டேட்டஸ் எங்க? அவங்க வீட்டுல போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா என்று அலமேலு கேட்கவும், அம்மா, ஸ்டேட்டஸ் ஏன் பாக்குறீங்க? அவங்க நம்மளை விட வசதியானவங்க இல்லதான், ஆனா நம்ம ஈக்குவலை விட கொஞ்சம் நல்லா தானே இருக்காங்க. பசங்க 2 பேருமே ஐடி கம்பெனில வேலை செஞ்சு நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க. நம்ம தங்கச்சி மேல எல்லோரும் பாசமா தானே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம தங்கச்சி போனா நல்ல சந்தோஷமா தான் இருப்பான். நம்ம பொண்ணை வேற எங்கேயோ கொடுத்து பிரிஞ்சு இருக்கிறத விட நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தானம்மா, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று சந்தோஷ் கேட்கவும், இல்லடா, எனக்கு அங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்லை என்று அலமேலு சொல்லவும், அம்மா, உங்க மனசு இங்க யாரும் கேட்கல, நம்ம தங்கச்சி வரட்டும், அவளுக்கு பிடிச்சிருக்கா அதை செய்யுங்க என்று. எனக்கு நம்ம அத்தை வீட்டுல நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா இருப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இத பத்தி நீங்க அப்பா கிட்ட பேசுங்க, அப்பாவும் இது நல்லது என்ன சொல்லுவாரு. அதுக்கப்புறமா தங்கச்சி வந்ததுக்கு அப்புறமா அவகிட்டையும் பேசுமா, அவளுக்கு ஓகேனா நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தலாமா என்று சந்தோஷ் சொல்லவும், நீயா ஏன் முந்திரி கொட்டை மாதிரி எதையும் செஞ்சிடாதடா, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், தங்கச்சி வரட்டும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் உன் கல்யாணத்தை பத்தி பேசுனா நீ ஏடா கூடமா உன் தங்கச்சிய கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசிட்டு இருக்க. சரி, இந்த டாபிக்கை விடு, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அலமேலு செல்லவும், இந்த அம்மா ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? பணம்னு இருக்காங்க, பணம் என்னைக்குமே நல்லது செஞ்சிருமா? பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும் தான், ஆனா சந்தோஷத்தை வாங்க முடியுமா? இந்த அம்மாவுக்கு ஏன் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்று சந்தோஷ் நினைத்து கொண்டான். இங்கு கார்த்திக்கும் பிரகாஷும் மண்டபத்திற்கு சென்று மண்டபம் அனைத்தையும் பார்த்து மண்டபத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு வந்தார்கள். பிறகு கார்த்திக் சுந்தரேசனுக்கு போன் பண்ணி, அப்பா, மண்டபத்தை பார்த்துட்டு மண்டபம் எல்லாமே சூப்பரா இருக்கு, நானும் பிரகாஷும் சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், இப்ப எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும், சரிப்பா, நீ போயிட்டு பார்த்து பத்திரமா வா என்று சொல்லிவிட்டு, சரிப்பா, அதே மாதிரி மாப்பிள்ளையும் பார்த்து பத்திரமா போக சொல்லு, நான் இப்பதான் அனுவுக்கு பேசினேன் என்று சுந்தரேசன் சொல்லவும், சரிப்பா, நான் பிரகாஷ் கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். இங்கு கார்த்திக் பிரகாஷிடம், பிரகாஷ் வேலையெல்லாம்
முடிஞ்சிருச்சு, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. எனக்கு இங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்ல, பார்க்க வேண்டியது இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பதான் அப்பா அனுவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களாம், நீங்க நாளைக்கு ஊருக்கு போறீங்க இல்லைங்களா, அதனால நீங்க பார்த்து பத்திரமா போங்க, நீங்க கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று கார்த்திக் சொல்லவும், சரி கார்த்திக், நான் உங்களுக்கு போயிட்டு கால் பண்றேன், அதே மாதிரி நான் கிளம்பும்போது உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க பார்த்து உங்க வேலையை முடிச்சிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் கிளம்பி வீட்டுக்கு சென்றார். சிறிது நேரத்தில் அவன் வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிற்கு வந்தவுடன் அனுவை பார்த்து, அனு, கார்த்திக்கு நம்ம மண்டபம் மாதிரி தான், ஆனா நம்ம மண்டபம் தான் கிடைக்கல, அதனாலதான் நாங்க வேற ஒரு மண்டபத்தை பார்த்தோம், பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் கார்த்திக்கு இங்க எந்த வேலையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியாங்க, சூப்பருங்க என்று சொல்லி இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரசு அங்கு வந்தாள். தம்பி, என்ன தம்பி, மண்டபம் எல்லாம் பார்க்க போறோன்னு சொன்னாங்க, பார்த்துட்டீங்களா என்று கேட்கவும், ஆமாக்கா பார்த்துட்டோம். அப்புறம் அக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இல்லைங்களா, நீங்க மட்டும் இங்க தனியா இருக்க வேணாம், நீங்க வேணா உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாங்களேன் என்று பிரகாஷ் அனுவும் சொல்லவும், இல்ல தம்பி, நான் இங்க கொஞ்சம் இருந்துட்டு பக்கத்துல எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதை நான் முடிச்சுக்கிறேன், 3 நாள் தானே, அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வந்தாலே எனக்கு அதுவே போதும் என்று சரசு சொல்லவும், இப்படியே இவர்கள் பேசி முடித்துவிட்டு இரவு சாப்பிட்டு முடித்தார்கள். இரவு உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களுடைய அனைத்து வேலையும் முடித்துவிட்டு பிரகாஷ் கேட்டான், அனு, எனக்கு நீ கரெக்டா தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்க, கொஞ்சம் அக்சசரிஸ் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுக்கணும், அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், மற்றபடி நீ உன்னுடைய எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ட இல்ல, நம்மளுக்கு காலையில 9 மணிக்கு ஃப்ளைட் என்று பிரகாஷ் சொல்லவும், சரி பிரகாஷ், நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார். என் பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, அவதான் எனக்கு ஒன்னையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பா, அதுதான் உன்னை செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை என்று பிரகாஷ் கிண்டலாக சொல்லவும், அது சரி, என்ன கலாய்க்கிறதும் என்ன கிண்டல் பண்றதும் தான் உங்களுடைய வேலையாச்சே, இந்த விஷயத்துல நான் எமோஷனலாவோ இல்ல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பிரகாஷ் என்று அனு சொல்லவும், பாத்தியா, நான் என்ன உன்னை கலாய்ச்சனா, என் பொண்டாட்டிய பார்த்தி நான் பெருமையா சொன்னேன், அது கூட சொல்லக்கூடாதா, சரி விடு என்று பிரகாஷ் சொன்னான். நான் அப்படி சொல்லல, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் கலாய்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார்கள். சரி அனு, இன்னைக்கு சீக்கிரமா தூங்கலாமா இல்ல இப்படியே பேசலாமா என்று பிரகாஷ் கேட்டான். ஏன், என்னாச்சு, இன்னைக்கு தூங்குவதில்லை என்று அனு கேட்கவும், இல்ல 2 நாளா சம்திங் எதுவுமே இல்ல, அதுதான் கேட்டேன் என்று பிரகாஷ் சொன்னான். அது சரி, கூட்டிட்டு போக போறது சூப்பரான இடம், அங்க மட்டும் நீங்க என்ன சும்மாவா இருக்க போறீங்க, அங்க நீங்க ஏதாச்சும் சம்திங் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அதுக்கு இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கலாமே என்று அனு கேட்டாள். முடியாது, அது எப்படி உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கறது, எங்க இருந்தாலும் சம்திங் நடந்துகிட்டு தான் இருக்கணும் என்று சொல்லவும், என்னது இன்னைக்கு சம்திங் என்று அவள் கேட்கவும், உடனே பிரகாஷ் அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். என்னங்க, பேசிட்டு இருக்கும் போதே உங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்று கேட்கவும், பின்ன பேசக்கூடாது, செய்கையில தான் இருக்கணும் என்று அவன் சொல்லவும், அப்படியே அவளை கட்டிப்பிடித்து மெல்ல மெல்ல அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேலே பறந்தான். போதும் விடுங்க என்று அவள் கேட்கவும், முடியாது, நான் ஏன் உன்னை விடணும், எனக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு என்று அவள் கட்டியிருந்த புடவையை அவன் மெதுவாக அவிழ்க்கவும், பிரகாஷ் பிளீஸ் என்று அவள் சொன்னாள். என்னமோ எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிற மாதிரியும் உனக்கு எதுவுமே இல்லாம உன்னை வற்புறுத்தி நான் பண்ற மாதிரி ஏன் அனு என்கிட்ட கெஞ்சுற என்று பிரகாஷ் கேட்கவும், என்னது, நான் சொல்றது உங்களுக்கு கெஞ்சுற மாதிரி இருக்கா என்று அனு கேட்டாள். பின்ன வேணா விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றதுதான் என்னமோ உன்னை நான் வற்புறுத்தி பண்ற மாதிரி இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும்,
அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று அவனுக்கு உத்தரவு போடவும் அவள் அப்படியே அமைதியாக அந்த கட்டிலில் படுத்திருக்கவும் அவளுடைய ஆடைகளை அவன் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக அவன் கலட்டினான். அவன் ஆடையை கலட்ட கலட்ட அவளுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அவன் கண்களில் தென்படவும் அந்த இடங்கள் முழுவதும் அவன் முத்தமலையை பொழிந்து கொண்டே இருந்தான். என்னனோ அமைதியா இருக்க என்று சொல்லி கேட்கவும், நீங்க தானே என்னை எதுவும் பேச வேணான்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் என்று அவள் சொல்லவும், அப்படியா, அதுக்காக தான் நீ அமைதியா இருக்கா, நீ வேற எதுவும் பண்ண மாட்டியா என்று அவன் கேட்கவும், இப்ப என்ன உங்களுக்கு, நான் உங்களை ஏதாச்சும் பண்ணணும் அவ்வளவுதானே என்று சொல்லி அவன் ஆடைகளை கலற்றி முடிக்கவும் அவன் கேட்ட கேள்வி முடியவும் சரியாக இருக்கவும் அப்படியே இவள் அவன் மீது படர்ந்து அவனுடைய இதழில் முத்தமலையை பொழிந்தான். இப்படியே இருவரும் மாறி மாறி முத்தமலையை பொழிந்து கொண்டு அவர்களுடைய ஊடலை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அனு, பிரகாஷ், எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்க இப்படியெல்லாம் பண்ணவும் எனக்கு உணர்ச்சி தாங்க முடியாம நீங்க என்னையே என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லணும் போல எனக்கு இருக்கு என்று அவள் சொல்லவும், அப்படின்னா சரி, இன்னைக்கு உன்னை செஞ்சிட்டா போச்சு என்று அவள் மீது படர்ந்து அவனுடைய ஆண்மையை அவளிடம் காண்பிக்க ஆரம்பித்தான். இப்படியே இவர்களுடைய ஊடல் வெகு நேரமாக நடந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் சோர்வு ஏற்பட்டதும், போதும், நாளைக்கு நம்ம ஃப்ளைட்டை பிடிக்கணும், 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும், அதனால நம்ம சீக்கிரமா தூங்கணும் என்று சொல்லவும் இருவரும் அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு அவர்களுடைய உறக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அன்று இவருடைய ஊடல் மிகவும் சந்தோஷமாகவும் அவர்களுக்கு நடந்து முடிந்தது. அவர்கள் ஊடல் நடந்து முடியவுமே பிரகாஷ் நடுஜாமத்தில் கண் விழித்து பார்த்தான். அசந்து அனு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் எழுந்து பாத்ரூம் சென்று விட்டு தண்ணீர் குடித்து விட்டு வந்து அணுவின் பக்கத்தில் படுத்தான். அப்பொழுது கண் விழித்தாள். அனு, என்னங்க, தூக்கம் வரலையா என்று கேட்கவும், இல்ல, திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு, நான் உன்னை பார்த்தேன், நான் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தேன், நீயும் முழிச்சிட்ட, என்னாச்சு என்று கேட்கவும், தெரியல, இன்னைக்கு நம்மளுக்கு நடந்த ஊடல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதற்கு ஏங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்ன பாத்தியா, இதுதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள ஒற்றுமை என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு என்று சொல்லவும், என்ன சொன்ன என்று சொல்லி அவளை கட்டிலில் தள்ளி அவளுடைய இதழை கவ்விக்கொண்டான். போதும் போதும் விடுங்க என்று சொல்லி, ஏன் இவ்வளோ தூரம் பண்ணது பத்தாதுன்னு இப்ப நடுஜாமத்துல வேற பண்றீங்களா என்று அனு கேட்கவும், அனு, காதலுக்கு எப்பவும் கண்ணுல, அதே மாதிரி ஊடலுக்கு எப்பவும் நேரமே கிடையாது, நடு ஜாம என்ன, விடிய விடிய நம்ம ஊடல் நடக்கிறது கூட ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை தான் தெரியுமா என்று பிரகாஷ் கேட்கவும், தெரியுமே, உங்களுடைய அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி என்று எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உருகி உருகி காதலிச்சிங்க, இப்ப உருகி உருகி ரசிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே என்று கேட்கவும், என்ன வெறும் வாய் வார்த்தைக்கு அவ்வளவுதான் சொல்ற, நீ என்னுடைய ராணி, உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும், உள்ளங்கையில வச்சு தாங்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியா, சரி சரி என்று அந்த நடு ஜாமத்திலும் இருவரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு அவர்களுடைய ஊடலை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப உங்களுக்கு பேச்சுக்கும் நேரம் இல்ல, உங்களுடைய காமத்துக்கும் நேர காலமே கிடையாது என்று சொல்லவும், உடனே பிரகாஷ், அப்பனா போ, நான் உன்னை எதுவுமே பண்ணல என்று சொல்லவும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்னமோ நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவேன் என்று, இன்னைக்கு என்ன நீங்க என்ன உசிப்பேத்தி விட்டுட்டு நீங்க அமைதியா இருக்கலான்னு பாக்குறீங்களா, அது நடக்காது ராஜா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்றேன் என்று சொல்லி அவளுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாள். அடி பாவி, நான் என்னமோ இவ வேணான்னு சொல்லி ஏதோ பிகு பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தா, உன் மனசுக்குள்ள இவ்வளதையும் வச்சுக்கிட்டு தான் வேணாம் பிரகாஷ், போதும் பிரகாஷ் அப்படின்னு சொன்னியா, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவனுடைய ஆண்மையை அவளிடம் மிக விரைவாக செலுத்துவதற்கு அவன் முற்பட்டும் போது, நீங்க ரொம்ப முரட்டுத்தனமா பண்றீங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க என்று சொல்லவும், முடியாது,
உனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச தெரியுமா? நானும் என்னுடைய செய்தியை உன்கிட்ட காமிப்பேன் என்று அவர்களுடைய தாம்பத்திய உறவை அவர்கள் அன்று மிகவும் வேகமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் அவர்கள் அன்று நடத்தி முடித்தார்கள். இப்படியே அன்று அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக நாள் சென்றது. இங்கு இவர்கள் ஹனிமூன் செல்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக்கின் திருமணத்திற்கு மண்டபத்தில் பேசி அட்வான்ஸ் கொடுத்து அவனுடைய திருமண வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்திக்கின் திருமணத்தை நினைத்து சுந்தரேசனுக்கும் கனகவல்லிக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இங்கு காயத்ரி இவர்கள் ஹனிமூன் செல்வதை அலமேலிடம் சொல்லாமல் இருப்பது எதற்கு என்று தெரியாமல் அவளே முழித்துக் கொண்டிருக்கின்றாள். சந்தோஷை எப்படி காதலிப்பது, சந்தோஷிடம் தனது காதலை எப்படி சொல்வது என்று இவள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியே இவர்கள் இருவரும் இவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகரமாக நடைபெறுமா? இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட எல்லாட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் கண்டினியூவாக வீடியோ போடவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு முடியவே மாட்டேங்குது. சாரி, யாரும் கோச்சிக்காதீங்க. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லியும் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எனக்கு ரொம்பவே வேணும். மறக்காமல் நம்மளுடைய கதையை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.